தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சீர்காழி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு அனுப்பப்படும் முட்டையின் எடை குறைவாக இருப்பதாக நுகர்வோர் பாதுகாப்பு குழுவினர் புகார் தெரிவித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானவேல் வழங்க கேட்கலாம். ஞானவேல், இந்த குற்றச்சாட்டு குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணுங்க. வாரங்களில் அனுப்பப்பட்ட முட்டையின் எடை குறைவாக இருப்பதாக நாகை மயிலாடுதுறை நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு சேவை மையம் அந்த எடையை சரிபார்த்து குற்றம் சாட்டியுள்ளனர். அவர்கள் அந்த பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட முட்டையை எடை போட்டு அந்த வீடியோவை காணொலியை வெளியிட்டுள்ளனர். இது தற்போது சமூக வலைதளத்தில் பேசும் பொருளாக ஆகியுள்ளது. சீர்காழி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பள்ளிகளில், அதாவது திருவெண்காட்டில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மற்றும் சுவேதானேஸ்வரர் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி ஆகிய இந்த இரண்டு பள்ளிகளுக்கும் அனுப்பப்பட்ட முட்டையின் எடை, அதாவது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு சத்துணவுடன் முட்டை வழங்கப்படுகிறது. அந்த முட்டையின் எடை 46 கிராமில் இருந்து 52 கிராம் இருக்க வேண்டும் என்பது அரசு விதி. ஆனால் இந்த சீர்காழி பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்ட முட்டையின் எடை 36 இருந்து 42 கிராம் மட்டுமே எடை இருந்ததாக இந்த நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு சேவை மையத்தின் தலைவர் ராமச்சந்திரன் அந்த பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்ட முட்டைகளை மாதிரிகள் எடுத்து அதனை அங்கேயே எடை போட்டு அந்த உறுதித்தன்மையை வீடியோவாக வெளியிட்டுள்ளார். மேலும் இது குறித்து சீர்காழி ஊராட்சி ஒன்றிய ஆணையர் திருமுருகனிடம் புகார் மனு கடந்த வாரத்தில் வெளியிட்டுள்ளார். இந்த புகார் மனுவும் இந்த முட்டை எடை குறைவாக உள்ள முட்டை உள்ளிட்ட இந்த காணொலி காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. மோகன்ராஜ், விவரங்களையும் இது தொடர்பான காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ஞானவேல்.